இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. கல்லெல்லாம் தூக்கி குரங்கினங்கள் கடல் மேலே போட்டு அந்த கடலுக்கு மேலே பால் அமைச்சு ராமன் இலங்கை போனார்னு சொல்றமே. முதல்ல சுக்ரீவன், அனுமன், அந்த வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து இப்ப பால் அமைக்கணும் இலங்கை போறதுக்கு. கல்லை தூக்கி தூக்கி போட்டாங்க. கல்லு பூரா ஆழமான கடல்ல மூழ்கி மூழ்கி உள்ள விழுந்தது. பல மணி நேரம் கற்கள், மரங்கள் எல்லாத்தையும், கட்டைகள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க பால் அமைக்கிறதுக்கு. எல்லாம் தண்ணியோட தண்ணியா மூழ்கிட்டு. ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. போட போட கல் பூரா தண்ணிக்குள்ள போய் மூழ்கி கிடந்த உடனே நேரம் ஆஞ்சநேயரும் சுக்ரீவனும் புறப்பட்டு ராமன்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த பாலத்தை அமைக்க சொன்னீங்க, கல் மரங்கரம் எல்லாம் தூக்கி போட்டு பார்த்துட்டோம், இந்த கடல் ரொம்ப ஆழமான கடல் போல, அதனால எல்லாம் மூழ்குதே தவிர ஒன்று கூட மிதக்க மாட்டேக்கே, எப்போ நாங்கள் பாலங்கட்டி தந்து எப்போ நீங்கள் இலங்கை போகிறது, மனசு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னோடனே ராமன் சிரித்து கொண்டே தூரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ரெண்டு குட்டி குரங்குகளை காட்டினாராம். ஒருத்தன் பேர் நலன், இன்னொருத்தன் பேர் நீலன். அந்த ரெண்டு குட்டி குரங்குகளையும் கையை காட்டி, அப்பா இனிமேல நீங்கள் கடலுக்குள்ளே தூக்கி போடுற கல்லோ கட்டையோ எதுவாக இருந்தாலும் இந்த குரங்குகளை கையை வச்சு தொட சொல்லிட்டு தூக்கி போடுங்க அப்படின்னாராம். அதே மாதிரி ராமன் பேச்சை மீறாம எல்லாரும் வந்து கல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு குட்டி குரங்குகள்கிட்ட நீட்ட, அந்த குரங்கு ரெண்டும், சின்ன குட்டி குரங்குகள் ரெண்டும் அந்த கல் மேலே கட்டை மேலே கை வச்சு கொடுத்த பிறகு தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே மிதஞ்சுதான். அப்படியே மிதந்து தான் பாலம் அப்புறம் தான் கட்ட முடிஞ்சுது. ஆஞ்சநேயர் போய் கேட்டாரா, என்னுடைய பராக்கிரமத்தால் சாதிக்க முடியாத விஷயத்தை, என்னுடைய வானரப்படைகளால் சாதிக்க முடியாத விஷயத்தை இரண்டே இரண்டு குட்டி குரங்கினங்கள் எப்படி செஞ்சுது அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா உனக்கு கதை தெரியுமா, ஒரு அத்தி மரத்திற்கு கீழே அமர்ந்து ஒரு மிகப்பெரிய துறவி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த நீலனும் நலனும் தான் அந்த மரத்து மேலே ஏறி அத்திப்பழங்களை பறித்து விளையாண்டு முனிவர் மேலே வீசிக்கிட்டே இருந்தது. தவத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று சாபம், யார் என் மேலே அத்திப்பழத்தை பறித்து வீசுறா, இந்தா அப்படி சாபம்னு கமண்டலத்திலேருந்து கையில் தண்ணியை ஊற்றி மேலே எரிய போகிற நேரம் பார்க்குறாரு. ரெண்டும் சின்ன குட்டி குரங்கு, அதுதான் பழத்தை பறித்து பறித்து ஒரு தலையில் போட்டிருக்கு. அந்த குரங்கனுடைய அழகையும் அதனுடைய விளையாட்டையும் பார்த்த உடனே சபிக்கிறதுக்கு முனிவருக்கு மனசு இல்லை. ஆனாலும் கமண்டலத்தில் தண்ணி எடுத்து கையில் ஊற்றிட்டா சாபம் கொடுத்தே ஆகணும், சாபத்திலிருந்து முனிவர்கள் பின்வாங்க முடியாது. அதனால் அந்த முனிவர் இந்த நலனுக்கும் நீலனுக்கும் என்ன சாபம் போட்டாருன்னா, இனிமேல் நீ எந்த பொருளை தொட்டு கொடுத்து வீசினாலும் அது மிதக்கத்தான் செய்யுமே தவிர அது மூழ்காதுன்னு சாபம் கொடுத்தார். அதனால தான் அவன் கையை தொட்டு நான் இந்த கல்லை தூக்கி போடுன்னு சொன்னேன். தன்னுடைய பராக்கிரமத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்ட ஆஞ்சநேயர் தன்னை தாழ்த்தி கொண்டு போய் ராமன்கிட்ட கேட்டார். அவர் ஒரு காரியம் செய்தார் பாருங்க. கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் வழியாக சிவனிடமிருந்து பாசுபாசுரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்கு குதிரையின் மீது ஆரோகணித்து இப்போ அர்ஜுனன் புறப்பட்டு போறான். போறவன் சும்மா போகணுமா இல்லையா? தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முன்னாடி போய் உட்கார்ந்தார். அவர் தவத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. கண்ணுக்கு முன்னாடி அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான். அப்பா யாரை நோக்கி இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறாய் என்று கேட்டான் அர்ஜுனன். ஆஞ்சநேயர் சொன்னாரு, நான் யாரப்பா நோக்கி தவம் செய்வேன், ராமன் என்பவன் என் உயிர் மூச்சு, ராமநாமத்தை இடையராது சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே, ஒரு பராக்கிரமசாலியினுடைய நாமத்தை சொன்னா பரவாயில்லை, இவ்வளவு ஆற்றல் பொருந்திய உன் ராமன் இந்த கடலை கடக்கிறதுக்கு இந்த குரங்கினங்களை பூரா கையில வச்சுக்கிட்டு கல்லை தூக்கி போடு கட்டையை தூக்கி போடுன்னு பாலத்தை கட்டி போய் போராடின ஆளு தானே, அவருடைய நாமத்தை உட்கார்ந்து நீ இப்படி மணிக்கணக்கில் சொல்லணுமான்னு அர்ஜுனன் கேட்டானா. ஆஞ்சநேயர் கோவம் வந்துட்டார். ராம நாமம் என்ன சாதாரணம் நினைச்சியா, அதற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது தெரியுமா அப்படின்னாரா. அப்படி என்ன வலிமைன்னாரா, என் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை விடவா அதற்கு வலிமை இருக்கிறதுன்னு கேட்டான் அர்ஜுனன். ஏன் உன் காண்டிபம் அவ்வளவு வலிமையானது என்று சொன்னால்
பாலத்தை இந்த கரையிலே நீ ஏற்படுத்த முடியுமான்னு கேட்ட உடனே ஒரு பெரிய கடலினுடைய எல்லையை கையிலே எடுத்துக்கொண்டு இப்ப என்ன செஞ்சானா, தன்னுடைய அம்புகளை கொண்டு பாலம் ஏற்படுத்தினான் அர்ஜுனன். பார்த்தாயா என் பராக்கிரமத்தை, பார்த்தாயா அம்புகளாலே பாலம் ஏற்படுத்தியதை பார்த்தாயான்னார். ஆஞ்சநேயர் சொன்னாரா, இதை நொடி பொழுதில் நான் நொறுக்கி விட்டால் என்று சொன்னார். இதை நொடி பொழுதில் நீ நொறுக்கி விட்டால் அடுத்த கணமே நான் நெருப்பை வளர்த்து தீக்குழித்து மாண்டு போவேன் அர்ஜுனன் சொன்னான். சரி, நொறுக்க முடியவில்லை என்று சொன்னால், என் அம்புகளுக்கு வலிமை இருந்தது என்று சொன்னால் நீ என்ன செய்வாய் என்று ஆஞ்சநேயரை பார்த்து கேட்ட உடனே, நிச்சயமாக நீ ஒரு அரசன், என்றாவது ஒரு நாள் உன்னுடைய நாட்டு சம்பந்தப்பட்ட போர் நடக்கின்ற பொழுது அந்த போரிலே உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை தேடித் தருவேன், இல்லைன்னா நீ தீக்குழிக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். இப்போ அந்த அம்பு பாலத்தை ஏற்படுத்தி விட்டான் அர்ஜுனன். இப்போ ஆஞ்சநேயர் அதை உடைக்கணும். நேரம் வந்தார், தன்னுடைய சுண்டு விரலை வைத்து அந்த பாலத்து மேல அழுத்தினார். பாலம் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. சுக்கு நூறா நொறுங்கின உடனே அர்ஜுனனுக்கு ஒன்றும் முடியல. அவன் உடனே என்ன செய்தான், ஐயோ கிருஷ்ணா என்ன இப்படி கைவிட்டுட்டியப்பா. உடனே பேசின பேச்சில இருந்து மாறாம நெருப்ப வளர்த்தான். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, நான் தான் போறேன், என் மற்ற உடன்பிறப்புகளையாவது நீ காப்பாத்திருன்னு அந்த நெருப்பை சுத்தி வரும்போது ஒரு அந்தண ரூபத்துல கிருஷ்ணனே வந்து நின்னான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அப்பா நீ யாரு, ஏன் நெருப்புல விழுந்து சாக போறேன்னா நடந்த விஷயத்த ரெண்டு பேரும் சொன்னாங்க. உடனே கிருஷ்ணர் சொன்னார், இங்க பாரு, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டி நடக்குன்னு சொன்னா தீர்ப்பு அவரவர்களே தீர்மானித்துக் கொள்வதா, ஒரு நடுவர் இருக்க வேண்டாமா, இப்ப நான் தான் நடுவர், போட்டியை முதல்ல இருந்து தொடங்குங்கன்றார். அப்படியா அப்படின்னு, என்னுடைய பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னா அர்ஜுனன், என் பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனார் ஆஞ்சநேயர், நான் தான் நடுவர், நான் சொல்றதுதான் தீர்ப்பு, போட்டியை தொடங்கலாம்னார். இப்ப அதே மாதிரி அம்புகளால பாலத்தை ஏற்படுத்தினான் அர்ஜுனன். பாலம் ஏற்படுத்தி முடித்த உடனே கிருஷ்ணன் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயா என்றார். நேர பாலத்து மேல அப்போ வெறும் சுண்டு விரலை வச்ச ஆஞ்சநேயர் இப்ப முழு ரூபத்தையும் பாலத்து மேல தூக்கி நிறுத்தினாரு. பாலம் கொஞ்சம் கூட அசையவில்லை. ஆஞ்சநேயருக்கு ஒன்னும் ஓடல. குதிக்கிறாரு, வாளால் அடிக்கிறாரு, ஆங்கிறாரு, ஊங்குறாரு, அசைய கூட இல்லை பாலம். இப்போ உங்களுக்குள்ள என்ன போட்டியினார், வெற்றி பெற்றால் அவர் தீக்குளிக்கணும், தோல்வி நான் அடைந்தால் அவருக்கு நான் துணையா இருக்கணும். சரி, நீ அவருக்கு துணையாகவே இருந்தார் கிருஷ்ணர். இப்ப தோல்வி உனக்கு தான் ஆஞ்சநேயா. அதனால அர்ஜுனனுக்கு போர்க்களம் என்று ஒன்றை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது அவனுக்கு தேரிலே கொடியாக இருந்து நீ அவனுக்கு உதவி செய்யணும்னார். பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிந்தவன் இறைவன் அல்லவா. ஏன் எனக்கு இப்படி ஒரு அவலம் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரு, அர்ஜுனா, முதல் சுற்றுல நீ தோற்று போனாய், ஆஞ்சநேயன் வெற்றி பெற்றான். என்ன காரணம் தெரியுமா, கையிலிருந்து நீ அம்புகளை அனுப்புகின்ற பொழுது என் பராக்கிரமம், என் பலன், என்னுடைய சக்தின்னு நினைச்சு அனுப்புன, அதனால தோத்த. அந்த நேரம் உனக்கு கிருஷ்ண நாமம் உனக்கு ஞாபகம் வரல. ஆனா உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது, அக்னியை சுத்தி வந்து அக்னிய மலம் வந்து தீக்குள்ள விழுந்து உயிரை விட போறோங்கிற 11th ஹவர்ல கிருஷ்ணான்னு. ஆனா பாலத்து மேல ஏறி நிக்கிறதுக்கு முன்னாடி சுண்டு விரல மட்டும் வச்சு அழுத்தினாரு ஆஞ்சநேயர். அந்த நேரம் ஆஞ்சநேயருக்கு வேற எந்த நினைவும் இல்லை, ராமான்னாரு. பாலம் கொஞ்சம் கூட அசையல. ஆனால் இரண்டாவது முறை போட்டியின் மீது முனைப்பிருந்ததே தவிர வாழ்க்கையிலே ஆஞ்சநேயர் ஒரே முறைதான் ராமனுடைய நாமத்தை சொல்ல தவறிய இடம். ஓடி வந்து பாலத்து மேல ஏறும்போது தன்னுடைய பராக்கிரமும் நினைச்சிட்டு ஏறினாரு. ராமநாமத்தை சொல்லாத அந்த ஒரு கணம் ஆஞ்சநேயன் தோல்வியை தழுவினான்னு சொல்லிட்டு ஒரு அறத்தை சொல்வார். இந்த சொற்பொழிவை நான் தொடங்கிய போது வைஷ்ணவமும் சைவமும் ஒன்று, அறங்கள் தான் நமக்கு முக்கியம், எதை உள்வாங்குகிறோம் என்பதுதான் முக்கியம், எதில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னனோ, அது மாதிரி கிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்கள். இந்த வைஷ்ணவத்துக்குள்ளே என்ன சண்டைன்னா, சில பேர் ராமனை மாதிரி வராதுமா, சில பேர் கிருஷ்ணனை மாதிரி வராதுமா. ராமனை மாதிரி வருமா ஐயா, ராமநாமத்தை மாதிரிம்மா. சில பேர் கிருஷ்ணான்னு ஒன்று ஓடி வந்துருவாம்மா. இந்த மாதிரி பேதமையே வேண்டாம். ராமனும் ஒன்று தான், கிருஷ்ணனும் ஒன்று தான்.
நாமங்களுக்குள் பேதமை இல்லை என்கின்ற தெளிவு வந்தா மட்டும்தான் நீங்க இறைவனை சுலபமாக அடைய முடியும் பெரியோர்களே. சுலபமாக அடைய முடியும். வெறும் சேணம் கட்டின குதிரையா நான் இப்படித்தான் போவேங்கிறது இல்லை. இந்த கலியுகத்தில் துன்பம் பல நிலைகளில் நம்மை தாக்குகிறது. ஏன், ஒரு மனைவின்னு ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கு. அந்த மனைவிங்கிற அம்சம் குழந்தைகளையும் பெற்றுக் கொடுக்கிறாள், கணவனுக்கே அவள் மனைவியாக இருக்கிறாள், கணவனுக்கே தாயாக இருக்கிறாள், குழந்தைக்கும் தாயாக இருக்கிறாள், கணவனுக்கு நண்பனாக இருக்கிறாள், கணவனுக்கு உறவாக இருக்கிறாள். ஒரு ரூபம் எப்படி பல பரிணாமங்கள் எடுக்கிறதோ அதை போல இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அவன் பல பரிணாமங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ள நமக்கு பேதம் வேண்டாம். ஆல்மைட்டி இறைவன் ஒருவன் தான். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதிங்கிற பரந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்முடைய மனசு சிந்தை தெளிவாகுங்குது நம்முடைய சமயம். ஆக கிருஷ்ணன் தான் பெருசவன், ராமன் தான் பெருசுன்னு இனிமேலாவது சண்டை போடாத. ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணு. அதனாலதான் வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் எல்லாரும் கேட்பாங்க, ஐயா எல்லா சிவன் ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு பெருமாள் இருக்காரு, எங்கேயாவது பெருமாள் ஆலயத்துக்குள்ள சிவன் இருக்கானா? இல்லை அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப பாமரர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வாரியார் சுவாமிகள் ஒரே வரியில சொன்னாரு, அண்டாக்குள்ள குண்டா போகும், குண்டாக்குள்ள அண்டா போகுமாண்டார். ஒரே வார்த்தை. ரெண்டும் ஒண்ணுதாங்க. நான் முருகனாக பார்க்கிறேன், நீங்கள் விநாயகனாக பார்க்கிறீர்கள், நீங்கள் சிவனாக பார்க்கிறீர்கள், நீங்கள் நாராயணனாக பார்க்கிறீர்கள், நான் தேவி அம்சமாக பார்க்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உள்ளம் தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் நடம் புரியும் இடமென நான் தெளிந்தேன் என்று ராமலிங்க சுவாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால் அந்த தெளிவு இந்த சிந்தனைக்கு முதல்ல வரணும். அதனாலதான் கோயிலுக்குள்ள சிவனை பார்த்த கையோட ஓடி போய் பெருமாளையும் பார்க்கிறோம். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அறம் முக்கியம், தர்மம் முக்கியம், செயல்பாடுகள் முக்கியம். செய்தி பலவாக இருக்கலாம், சிந்தை ஒன்றாக இருக்கணும். அவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய ஆஞ்சநேயர் சாதாரணமானவர் அல்ல பெரியோர்களே, மிகுந்த பலசாலி. மனசுல உள்ள பயம் முழுசா உங்களுக்கு போகணும்னா ஆஞ்சநேய மந்திரத்தை இடையராது சொல்லணும். ஏன்னா பாரதமும் ராமகாதையும் இதிகாசங்கள் நமக்கு முழுக்க முழுக்க வடித்து கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அறங்கள். ஒண்ணுமில்லை. அதே மாதிரி சொன்ன வாக்குப்படி தேர்ல யார் கொடியா இருந்தா? ஆஞ்சநேயர் கொடியா இருந்தார். இப்ப நல்லா யோசிக்கணும். தேர் சாரதியாக இருந்தவன் கிருஷ்ணன். எதிர்த்த தேர் தட்டுல கர்ணன் இருக்கிறான். கர்ணனுக்கு தேர் சாரதியாக சல்லியன் இருக்கிறார். சல்லியன் எந்த அளவுக்கு கர்ணனை பாதியில நிறுத்திட்டு போனாங்கிற கதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இப்போ கர்ணன் நிற்கிறான், இந்த தேர்தட்டுல அர்ஜுனன் நிற்கிறான், ரெண்டு பேருக்கு இடையில போர் நடக்கிறது. இப்போ நல்ல கவனிங்க, அர்ஜுனன் ஒரு அம்பை பிரயோகம் செய்கிறான் கர்ணனுடைய தேரை பார்த்து, கர்ணனை பார்த்து. இந்த அம்பு போய் கர்ணனுடைய தேரை சென்று அடைந்த உடனே 30 அடி அப்படியே தூக்கி தூர வீசுது தேரை. 30 அடி தேர் பின்னாடி போய் விழுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அம்பு பிரயோகம் செய்த உடனே, மன்னிக்கணும், அம்பு பிரயோகம் செய்த உடனே அந்த அம்பு போய் கர்ணன் இருக்கக்கூடிய தேரிலே போய் அவனை தாக்க முற்படுகின்ற பொழுது அந்த தேரானது 100 பங்கு, அதாவது 100 அடி தூரம் அங்கிட்டு போய் விழுது தேர். பழையபடி நல்லா கவனிக்கணும். அவன் மறுபிரயோகம் செய்கிறான் கர்ணன். மறுபிரயோகம் செய்கின்ற பொழுது இப்பொழுது அர்ஜுனனை நோக்கி அந்த அம்பு வருகிறது. தேர் சாரதி யாரு? கிருஷ்ணன். அர்ஜுனை நோக்கி அந்த அம்பு வருகிறது. இப்போ கர்ணன் அம்பு விடுறான். அந்த அம்பு பிரயோகம் இப்பொழுது அர்ஜுனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நகர்ந்து வருகிறது. இப்பொழுது கிருஷ்ணனோடு அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேர் 30 அடி பின்னாடி போய் விழுது. 30 அடி பின்னாடி போய் விழுந்த உடனே கிருஷ்ணன் சபாஷ் சபாஷ் கர்ணா சபாஷ் சபாஷ்னா வந்தது ஆத்திரம் அர்ஜுனனுக்கு. நம்ம அம்பு பிரயோகம் செஞ்சு அவன் தேர 100 அடிக்கு அங்கிட்டு தள்ளி இருக்கோம். அப்ப சபாஷ் போடாத கிருஷ்ணன்,
அவன் எதிராளின்னு தெரிஞ்சு அவன் அம்பு பிரயோகம் செஞ்சு இவனும் இந்த தேர்ல உட்கார்ந்துருக்கான். இவனோட சேர்த்து அந்த தேர் போய் 30 அடி தான் பின்னாடி போய் விழுந்திருக்கு. 100 அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா, 30 அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா? இந்த 30 அடி பின்னுக்கு தள்ளினவனே 100 அடி பின்னுக்கு தள்ளினவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு சபாஷ் சபாஷ்னு இந்த ஆள் பாராட்டி வெறுப்பு ஏத்துறாருன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நினைச்சான். அர்ஜுனனுக்கு எந்த விஷயத்தையும் கேட்கலன்னா தலை வெடிக்கும். கிருஷ்ணா அமைதியா இருந்தார். கிருஷ்ணர், கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு நீ பதில் சொல்லணும்னார். கேளுப்பான்னார். உனக்கு மண்டை வெடிச்சிரும் கேளு அப்படின்னார். நான் ஒரு அம்பு பிரயோகம் பண்ணேன். 100 அடிக்கு அங்கிட்டு போய் விழுந்தான் கர்ணன் தேரோட. அவன் பதில் பிரயோகம் செஞ்சான். நம்ம 30 அடி தான் அங்கிட்டு போய் விழுந்தோம். 100 அடி தள்ளி போய் விழுந்த கர்ணனுடைய தேரு என்னுடைய பராக்கிரமத்தினால தான். ஆனா அதை பாராட்ட உனக்கு மனசு இல்லை. அவன் கையில இருந்து வந்த அம்பு என்ன 30 அடி உன்னோட சேர்த்து பின்னுக்கு தள்ளினதுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு பட்டயம் கொடுக்குறியே, 100 பெருசா 30 பெருசா அப்படின்னா அர்ஜுனன். பகவான் கேட்டாரு, 100 பெருசா 30 பெருசாங்கிறது இருக்கட்டும், இப்ப நீ சொல்லு எது பெருசுன்னு. இப்ப நீ சொல்லு, கர்ணன் பெருசா நீ பெருசான்னு கேட்டார். கர்ணன் பெரியவனா நீ பெரியவனான்னாரு. ஏன் கிருஷ்ணா அப்படி கேட்கிறேன்னு யோசித்துப்பார். அவங்க தேர்ல தனியா இருக்கான், நிராயுதபாணியா. நிராயுதபாணியா இருக்கிற கர்ணனே உன்னுடைய அம்பு சென்று 100 அடி தள்ளிச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓன் தேர்ல கொடியில மிகப்பெரிய பராக்கிரமசாரியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயர், பலம் பொருந்திய ஆஞ்சநேயர் இந்த தேர்ல தான் இருக்காரு. உன்னையும் இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற நானும் இந்த தேர்ல தான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன், ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் கர்ணனுடைய அம்பு இந்த தேரை 30 அடி தூக்கி வீசிருக்குன்னா யார் யா பெருசானவன் யோசித்து பாருன்னார். ஆனானப்பட்ட பராக்கிரமசாலி ஆஞ்சநேயனையும் உலகத்தையே கட்டி காக்கிற கிருஷ்ணனையுமே உன்னோடு சேர்த்து தூக்கி எறியக்கூடிய பலம் அவனுக்கு இருந்ததுன்னா 30 அடி தூரம் பெருசு இல்ல, பாரம் தான் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுன்னா. பாரம் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுப்பா. நீ தூரத்தை கணக்கு பார்க்கிற, நான் பாரத்தை கணக்கு பார்க்கிறேன். ஏன்னா அவன் தனி தேர்ல அனாதையா கிடக்கிறான். இங்க உனக்கு நான் கூட இருக்கிறேன், உனக்கு ஆஞ்சநேயர் கூட இருக்கிறாரு. பெரிய நீ தான் 100 அடி தூரம் தள்ளுனங்கிற, அவன் 30 அடி தள்ளினது 3000 அடி தள்ளினதுக்கு சமம்ட்டார் கிருஷ்ணர். ஒவ்வொருவருடைய ஆணவத்துக்கும் அப்பப்ப என்ன செய்வார், தலையில குட்டு வைப்பார் பகவான். அது மாதிரி போர் முடியுது. போர் முடியும் போது எல்லாம் கர்ணன் குற்றுயிரா கடந்தான், எல்லா செய்தியும் நமக்கு தெரியும். போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனா கீழே இறங்கு தேரை விட்டுனார். தேரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னார். வழக்கமா போருக்கென்று சில தர்மங்கள் இருக்கிறது பெரியவர்களே. எதிராளி தன்னுடைய ஆயுதத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் அவன் ஆயுதங்களை தன்னுடைய கையிலே தாங்குகின்ற வரைக்கும் அவனை தாக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, போர்க்களத்தில் எவனாவது கொடூரமான காயம் ஏற்பட்டு இனி போர்க்களத்துக்குள் நம்மால் நிற்க இயலாது என்று நினைத்து அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சு அவன் போறான் வைங்க, அவனை பிடிச்சு வச்சு தாக்கக்கூடாது. 2. மூணாவது, யாராவது குத்துயிரும் குலையுருமா கடந்து தண்ணின்னு அலறுகின்ற பொழுது நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய வீரன் அந்த அவல காட்சியை கண்ணால பார்த்துட்டு ஓடி போய் அவனுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணும், தாகசாந்தி பண்ணணும்னு அவனுக்கு கைங்கரியம் சேவை செய்து கொண்டிருக்கின்ற வேளை இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து ஆரோக்கியமா இருக்கிற வீரன் மேல அம்பு போடக்கூடாது. போர் தர்மத்துக்கு மாறான விஷயம். இப்படி நிறைய தர்மங்களை சொல்லும். அது மாதிரி போர் தர்மத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற்றவனை தேர் சாரதியா கிருஷ்ணன் இருக்கலாம், ஆனால் அம்பு பிரயோகம் செய்தவன் அர்ஜுனன். அந்த வெற்றி பெற்றவனை தேரிலிருந்து கைபிடித்து இறக்கிவிட வேண்டியது கிருஷ்ணருடைய கடமை, தேர் சாரதியுடைய கடமை. போர் தர்மம் தான். இப்ப கைகளை பிடித்து இறக்கி விடணும். ஆனா கிருஷ்ணன் அப்படி செய்யல, தேரை விட்டு இறங்குன்னா. இவன் கேட்டான், கிருஷ்ணா போரினுடைய மரபு வெற்றி பெற்றவனை தேர் சாரதி ஆகிய நீ கைபிடித்து தானே இறக்கி விடணும். அந்த மரபை மீறி என்ன முதல்ல இறங்கு நீ சொல்றியே, இறங்க போறியா இல்லையான்னு கேட்டான் கிருஷ்ணன். இறங்கு, மரபெல்லாம் பிறகு பேசலாம்னா. பயந்துட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் போட்ட சத்தத்துல. டபார்னு கீழே குதிச்சு இறங்குனான் பாருங்க. இவன் இறங்க கிருஷ்ணன் இறங்குனான்.
ஆஞ்சநேயருடைய கொடி ரூபத்திலிருந்து ஆஞ்சநேயர் தேரை விட்டு புறப்பட்டு போன அடுத்த கணம் தேர் எரிந்து போச்சு. இப்ப சொன்னாரு கிருஷ்ணன், என்னமோ ஓம் பராக்கிரமத்தாலையும் ஓம் காண்டீபத்தாலையும் தான் அந்த வெற்றின்னு நினைக்காதப்பா. அந்த ஆணவத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வை. மந்திர சக்திகள் நிரம்ப பெற்ற ஆஞ்சநேயன் இந்த தேர்ல கொடியாக இருந்த காரணத்தினாலதான் கர்ணனுடைய அம்புக்கு நீ தப்பிச்சியே தவிர இல்ல கர்ணனை விட ஒரு சமமான ஒரு உயர்ந்த உன்னை காட்டிலும் உயர்ந்த வீரன் லோகத்துல கிடையாதுன்னார். அவன் பரசுராமருக்கு சமமானவன். நீயாவது துரோணாச்சாரியார்கிட்ட தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாய். அவன் எல்லா வித்தைகளையும் தெரிந்த பரசுராமருடைய மாணவன், மறந்து விடாது. நானும் ஆஞ்சநேயரும் இருக்க போய் நீ உயிர் பொழைச்சியே தவிர ஆஞ்சநேயருடைய மந்திர சக்தி கர்ணன் அனுப்பிய அந்த அம்பு பிரயோகம் உன்னை தாக்கவில்லையே தவிர ஆஞ்சநேயர் மட்டும் இந்த தேர்ல இல்லைன்னா உன் கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். நீ ஒன்ன பெரிய வீரன் நினைச்சுக்கிடாதன்னார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடு செய்பவனாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தெளிவு வர வேண்டியது அகந்தை ஆணவம் செருக்க தூக்கி தனியா வைக்கணும். அப்பதான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வந்து சார். பாரதத்தில் எவ்வளவு பெரிய சூட்சமங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது தெரியுமா? சாதாரணம் இல்லை. முக்காலமும் உணரக்கூடியவன் பாண்டவர்களில் யாரு? சகாதேவன் இல்லையா? சகாதேவனுக்கு மட்டும் அந்த சக்தி எப்படி வந்தது? போர்க்களத்தில் 2 பேரும் சந்திக்க போறாங்க. கௌரவர்களும் பாண்டவர்களும் களபலி கொடுக்கணும். நாளை குறிச்சு எதிராளி வந்து சகாதேவன்கிட்ட கேட்கிறான், எனக்கு நல்ல நாளை குறிச்சு கொடு. களபலி சரியான திதியில் கொடுப்பவனுக்கு தான் வெற்றி. ஆனா துரியோதனனை எதிராளி நினைக்கல. சகாதேவன் அழைத்து கொண்டு போய் அமர வைத்து அவன் காலில் விழுந்து அண்ணா வாங்கன்னு வரவேற்று உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். களபலி கொடுக்கறதுக்கு நாளை குறிச்சு கொடுப்பா, எனக்கு வெற்றி வேணும்னு சொன்னா. இவன் எதிராளின்னு நினைக்கல. உண்மையாகவே களபலி கொடுப்பதற்கு மிக உன்னதமான நாள் அமாவாசை திதி தான். அன்னைக்கு கொடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும்னா. அடடா, இந்த பையன் இப்படி ரகசியத்தை உடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு தான் அமாவாசைக்கு முந்தின நாள் உட்கார்ந்து இவர் திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர். என்னடா நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு போய் இவர் தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சூரியனும் சந்திரனும் கீழே வந்துருவாங்க. என்ன கிருஷ்ணா, நாளைக்கு தானே அமாவாசைன்னு இன்னைக்கு யாருக்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு இன்னைக்கு தான் அமாவாசை பாரு. இன்னைக்கு எப்படி அமாவாசை? சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரம் சந்திக்கிற அன்னைக்கு தானப்பா அமாவாசை. இப்போ நீங்கள் 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்போ இன்னைக்கு தானே அமாவாசைன்றவார். அன்னைக்கு களபலை கொடுக்க சொல்லி பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தவன் கிருஷ்ணன். சகாதேவன் அப்படி முக்காலமும் உணரக்கூடிய ஞானி. எது நடந்தாலும் அவனுக்கு தெரியும், முன்கூட்டியே தெரியும். ஒன்றும் இல்லைங்க, பாண்டு இறந்து போயிடுறான். பாண்டு செத்து போன உடனே பாண்டவர்களுடைய அப்பா குந்தியினுடைய கணவன் பாண்டு சாக போறான். சாக போறதுக்கு முன்னாடி தன்னுடைய 5 குழந்தைகளையும் கூப்பிட்டு சொன்னா, அப்பா நான் செத்த உடனே என் உடம்பை எரிக்காதீங்க, என்னுடைய இந்த திரேகத்தை தயவு செய்து தகனம் செய்யாதீர்கள். நான் மாண்டு போன உடனே என்னுடைய உடம்பை கூறிட்டு நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க சொன்ன உடனே ஏன்னு கேள்வி கேட்காதீங்க, சாப்பிட்றீங்க. உங்க அனைவருக்கும் முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தானாக வந்து சேரும்னு சொன்னார். இதை ஒட்டு கேட்ட ஆள் யார் தெரியுமா? நம்ம கிருஷ்ணர். அடாடாடாடா, என்னடா இது, இந்த உடலை கூறு போட்டு 5 பேரையும் சாப்பிட சொல்லி 5 பேரும் முக்காலத்தை உணர்ந்துட்டான்னா பூமி பாரத்தை தீர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, எப்பா பைத்தியக்கார மாதிரி உங்க அப்பா சொல்லிட்டு செத்து போயிருக்கான். இவன் உடம்ப கூறு போட்டு எவனாவது சாப்பிடுவானா? செத்தவனை மரியாதையா தகனம் பண்ணணுமா இல்லையா? சும்மா அவன் தான் பைத்தியாரதனமா சொல்லிட்டு செத்தான்னா நீங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதா? வா எல்லாரும் புறப்பட்டு போய் விறகு எடுத்துட்டு வருவோம், இவனை தகனம் பண்ணன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போனான். ஆனா சகாதேவனை விட்டு போயிட்டான். இங்க ஏதாவது மிருகங்கள் உங்க அப்பா உடம்ப பிடிச்சி இழுத்து போட்டுறாமப்பா, புணத்துக்கு பாதுகாவலாயிருன்னு விட்டுட்டு மிச்சம் 4 பேரையும் கூட்டிட்டு போய் விறகு சமந்துட்டு வாரான். 4 பேர் விறகு கொண்டு வந்த மாதிரி கிருஷ்ணனும் விறகு சமந்துக்கிட்டு வாரான். இப்போ தலையில வச்சு விறகு சமந்துக்கிட்டு வாரான். இப்போ இவங்க வர்றதுக்குள்ள என்னுடைய சடலத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முக்காலமும் தெரியும். நம்ம தகப்பனார் சொல்லிட்டு செத்தாரு, அவர் வாக்கை நம்ம காப்பாற்றணுமேனு கிருஷ்ணன் வர்றதுக்குள்ள பாண்டு சுண்டு வரல உடைச்சி அவன் வாயில போட்டு தின்னுட்டான் சகாதேவன். அதனால தான் அவனுக்கு மட்டும் முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி வந்தது. சுண்டு வரல வாயில போட்டு விழுங்கிட்டு உட்கார்ந்து பார்க்கறான். இந்த 4 பேரும் விறகு சுமந்துட்டு வராங்க. எல்லார் தலையிலையும் விறகு இருக்கு. ஆனா கிருஷ்ணன் தலையில விறகு சுமந்துட்டு வாரான். ஆனா தலை மேல விறகு இல்லை, 5 அடிக்கு மேல விறகு பறந்து வந்துகிட்டு இருக்கு. இவன் பார்த்துக்கான், டே இவனும் விறக தூக்கிட்டு வர்ற மாதிரி என்னமா நடிக்கான் நம்ம கிருஷ்ணன்.
வந்து இந்த 4 பேரும் விறகு சமந்த கழைப்பில் விறக கீழே போட்டுட்டு அப்பாடன்னு உட்கார்ந்தாங்க. கிருஷ்ணனும் இப்போ தான் ரொம்ப பாரத்தை சுமந்துட்டு வந்தவன் தாங்க முடியாது போல அவனும் கீழே அப்பா என்னம்மா சோர்வா இருக்குன்ட்டு உட்கார்ந்தா. சகாதேவன் கேட்டான், கிருஷ்ணா 4 பேர் வந்து அப்பாடன்னு உட்கார்றதுல ஒரு நியாயம் இருக்கு. காரணம் அவன் தலையில வச்சு விறகு சமந்துட்டு வந்தான். நீ என்னமோ விறக சமந்துட்டு வந்த மாதிரி ரொம்ப சோர்வா அப்பாடங்கிய, நீ ஏன் விறக சமந்துட்டு வந்த? நீ விறக சமக்கும் போதே விறகு உன் தலைக்கு 5 அடிக்கு மேலெல்லாம் அது பாட்டுக்கு பறந்து வந்த மாதிரி வந்தது. யாருக்கிட்ட கதை விட்டான்னா கப்புன்னு சகாதேவனை பிடிச்சி தனியாக கொண்டு போயிட்டான் கிருஷ்ணன். இது எப்படிடா உனக்கு தெரியும்னார். நீ இந்த உடம்புல இருந்து ஏதோ ஒரு பாகத்தை எடுத்து சாப்பிட்டியான்னார். ஆமாம் கிருஷ்ணா, நான் சுண்டு வரல் எடுத்து வாயில போட்டேன். உடனே கிருஷ்ணர் சொன்னார், உனக்கு என்னென்ன எங்கெங்க நடக்க போகுதுங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிரும்பா. எதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், இந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகிறது, சகலமும் உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு அடுத்தார் போல. அது அத்தனையும் தேவ ரகசியம். நீ வெளியே சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு. நான் வெளியே சொல்ல மாட்டேன், நான் சத்தியமாக வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னவன் ஒரே ஒரு இடத்துல அந்த வார்த்தை தெரியாமல் பிறன்றோம். சகாதேவனுக்கு எங்கே தெரியுமா? தர்மனை பார்த்து சொல்வான், உன்னால தான் இந்த குலம் அழியும்மா, உன்னால தான்ப்பா இந்த குலமே அழியும், நம்முடைய சந்ததியே உன்னால தான் அழியும்னு சொன்ன உடனே தர்மன் பயந்துக்கிட்டு நம்மளால தானே இந்த குலத்துக்கு அழிவு வருங்க, அப்போ நம்ம யாருக்கிட்டையும் போர் செய்யக்கூடாது, எவங்கிட்டையும் சண்டையை போடக்கூடாதுன்னு மனசில் பதிஞ்சிட்டு. அதனால தான் போய் அவன்கிட்ட சண்டை போடாதப்பா கிருஷ்ணா, பாதி நாட்டை கேளு, தரலன்னா 5 ஊரை கேளு, இல்லை 5 வீட்டை கேளு, அதுவும் தரலன்னா வேற வழி இல்லாமல் சமாதானம் பேசிப்பாரு, முடியாத பட்சத்தில் போர் கேளுன்னா. கூப்பிட்ட உடனே சகுனி அழைத்த உடனே துரியோதனன் இடத்திலிருந்து அழைப்பு வந்த உடனே சூதாட போனானே தர்மன். அவன் என்ன யோசிக்க தெரியாதவனா? இல்லை, அவனுக்கு சகாதேவன் சொன்னது மனசுல பதிஞ்சிட்டு, ஒன்னால தான் இந்த குலம் அழியும் இருக்கான். இப்போ இவன் தாயக்கட்டை விளையாடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான், நம்ம போகலன்னு சொன்னா இதை வச்சே ஏதாவது சண்டை நம்ம மூலமா புறப்படக்கூடாதுன்னு வேற வழியே இல்லாம புறப்பட்டு போனான். ஆனா அழைப்பு விடுத்தானே, துரியோதனன் அழைப்பு விடுக்கின்ற பொழுது ஒரு கணம் யோசித்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் கிருஷ்ணன் அந்த நேரம் துவாரகையில் சால்வனோடு, சிசுபாலனுடைய சிநேகிதன் சால்வனோடு போர் செய்து கொண்டிருக்கிறான். அதனால கிருஷ்ணன்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் இந்த 5 பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க. கூட துரோணர் போறாரு, கூட பீஷ்மர் போறார், எல்லாரும் போய் அந்த சூதாட்ட கழத்தில் உட்கார்ந்துருக்காங்க. தர்மனை அவன் சூதாடும்படியாக அழைக்கிறான். சூதாட்டத்திலே தர்மன் எப்படி எதையெல்லாம் இழந்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும். எப்படி இது நடந்தது அப்படின்னா, உண்மையாகவே கௌரவர்களுக்கு மிக வேண்டியவன் சகுனின்னு தானே நினைக்கிறோம். கௌரவர்களுடைய எதிரியே சகுனி தான். கௌரவர்களுடைய எதிரியே சகுனி தான் பெரியோர்களே. ஏன்னா காந்தாரியினுடைய தம்பி தான் இந்த சகுனி. காந்தாரியை பற்றி காந்தார நாட்டில் ஒரு விமர்சனம் வரும். என்ன விமர்சனம்னா, திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக இப்பொழுது காந்தாரி வந்தாச்சு, பீஷ்மர் தான் எல்லாம் முன்ன நின்று நடத்துறாரு. அதற்கு பிறகு ஒரு விமர்சனம் காந்தார நாட்டில் நடக்க, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி விதவை ஆயிட்டான்னு ஒரு ஒற்றனை அனுப்புகிறார் பீஷ்மர். உண்மையாகவே காந்தாரிக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ஒற்றனை அனுப்பினால், காந்தாரியினுடைய ஜாதகத்தின்படி காந்தாரி யாரை திருமணம் செய்தாலும் முதல் கணவன் மாண்டு போவான். அதனால அவனுடைய தந்தை, காந்தாரியினுடைய தந்தை சுபலன் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆட்டுக்கடாயை வச்சு தாலிகட்டை வச்சு அப்புறம் அந்த ஆட்டுக்கடாயை பலி கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் நினைப்பாரு பீஷ்மர் மனசுக்குள்ள, அது ஆட்டுக்கடாயாக இருந்தாலும் நுணுக்கமாக சாஸ்திரங்களை அலசி ஆராய்வு செய்தால் இவள் விதவைதான். ஒரு விதவையே இந்த தேசத்துக்கு நம்முடைய திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக கொண்டு வந்துட்டோமே, இந்த விவரங்களையே சொல்லாம சுபலன் இந்த பெண்ணை இங்கே கொடுத்துட்டானே, இதை எப்படியாவது வெளியே சொல்லிட்டான்னா இந்த அஸ்தனாபுரத்தினுடைய மானமே காத்துல பறந்துரும்னு நினைச்ச பீஷ்மர் சுபலனை அழைத்து, அவனுடைய குழந்தையா இருக்கக்கூடிய சகுனியை அழைத்து, சகுனியினுடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அசலனையும் விஷனையும் அழைத்து சிறையில் அடைச்சிட்டார் பீஷ்மர். சிறையில் அடைச்சிட்டு அவங்க எல்லாரையும் சாகடிக்கணும்.
அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாட்டா கூட வெளியே வந்துடக்கூடாது, இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, 4 பேர் நீதானையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நம்மளை கேட்டுருவான்னு சொல்லிட்டு தினமும் சிறைச்சாலையை திறந்து 4 பேருக்கும் ஒவ்வொரு பிடி சாதம், ஒவ்வொரு பிடி தான் சாதம் கொடுப்பார். அதை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் பசி தாங்க முடியாமல் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகிற அளவுக்கு வந்துட்டான். அப்போ சுபலன் சொன்னாங்க, பாரு நீங்கள்லாம் என் பிள்ளைகள், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆளுக்கு கொஞ்சம் 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 வயிற்றுக்கு சேராத ஆகாரத்தை சாப்பிட்டு 4 பேரும் அட் அ டைமில் சுருண்டு விழுந்து சாவறதுக்கு பதிலாக நம்ம 4 பேரில் 3 பேர் நம்முடைய ஆகாரத்தை தியாகம் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்து அவன் ஒருவன் வாயிலாக இந்த பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்று சுபலன் சொல்லுவான். அதுக்கு யாரை தேர்வு செய்தார்கள்னா சகுனிய. தகப்பனோ தம்பிகளாக இருக்கக்கூடிய விருஷனோ அசலனோ தன்னுடைய உணவுகளை பூரா சகுனிக்கு கொடுத்து சகுனி அதை முழுமையாக வாங்கி வாங்கி உண்டு இவர்கள் பட்டினியில் துடித்து 2 தம்பிமாறு பசியாலே சகுனி கண்ணு முன்னாடியே சாகுறாங்க. சகுனியினுடைய தந்தை சுபலன் சாக போறதுக்கு முன்னாடி ஓங்கி என்ன தெரியுமா செய்வான், ஒரு கட்டையை அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து எடுத்து ஓங்கி சகுனி கணுக்காலில் ஓங்கி அடிச்சு நொண்டியாக்குவான். அது வரைக்கும் சகுனி நொண்டி கிடையாது, சிறைச்சாலைக்குள்ள போன பிறகுதான் நொண்டி. காலில் அடிச்சு நொண்டுன உடனே ஏன்பா என்ன அடிக்கிங்கன்னு சகுனி கேட்பாரு. இந்த நொண்டி நொண்டி நடக்கும் போதெல்லாம் பீஷ்மரை பழி வாங்கணும், துரியோதனாதிகளை பழி வாங்கணும்னு உன் மைண்டில் 24 hours இருக்கணும்ப்பா. ஏன்னா துரியோதனன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் காந்தாரியினுடைய மகன் தாய்மாமன் ஒரு பாசம் வந்துடக்கூடாது. அதனால் நம்மளை எவ்வளோ கொடுமை பண்ணினாங்கிற ஞாபகம் உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும். நீ நொண்டும் போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரணும். அதனால தான் உன் காலை ஒடிச்சேன்னு சொன்ன பிறகு 3 பேரும் செத்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு துரியோதனாதிகளுக்கு பணிவது போல சகுனி நடித்து கூட இருந்தே கொதவழையை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது இதான். பணிவது போல நடித்து கிருஷ்ணருக்கு கும்பிடு போட்டு இவ்வளோ தூரம் செஞ்சு அவன் கூட இருந்து துரியோதனாதிகளை அழிப்பது எப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சகுனி யோசித்தான். இந்த சாகிறதுக்கு முன்னாடி சகுனியினுடைய தந்தை சிறைச்சாலைக்குள்ள சுபலன் சொல்வார், அப்பா நான் செத்த பிறகு என்னுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து அதை தாயக்கட்டைகளாக மாற்றி நீ அதை உருட்டும் போது 7 தான் விழணும்னு நினச்சிட்டு போட்டினா 7 தான் விழும், 3 தான் விழும்னு நினச்சிட்டு போட்டினா 3 தான் விழும்னு சொல்லி அவன் இறந்த பிறகு தந்தையினுடைய கைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து விரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டை செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் சகுனியை தாயக்கட்டையில் அடிச்சுக்கிடுறதுக்கு ஒருத்தனும் பிறக்கலை இது வரைக்கும். என்ன நினச்சி அவன் நம்பர் உருட்டுறானோ அதுதான் விழும். அதனால என்ன செய்தான் பாருங்கள், இந்திரபிரஸ்தத்துக்கு வருகிறான் துரியோதனன். செல்வ செழிப்பு மிகுந்த நாடாக இருக்கிறது. பார்த்துட்டு வந்து சகுனிகிட்ட புலம்புனா, என் ஹஸ்தனாபுரமும் இருக்க, பாண்டவர்களுடைய இந்திரபிரஸ்தம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, அங்கே மன்னனாக முடிசூட்டி இருக்கிறான் தர்மன்னு பொறாமத்தி பத்திக்கிட்டு எரிஞ்சது. இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதுதான் இவனுடைய சரியான சந்தர்ப்பம் இவனை வீழ்த்துவதற்கு என்று துரியோதனுடைய எண்ண அலைகளை தெரிந்து கொண்ட சகுனி, இப்போ என்ன இந்திர பிரஸ்னம் உனக்கு வேணும் அவ்வளவுதானே, நான் சொல்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய், உனக்கு நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா. என்ன செய்யணும்னா, சூதாடுறதுக்கு தர்மனை கூப்பிடு, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், வருவான். தாயக்கட்டை உருட்டுறதுல நான் எப்பேற்பட்ட எக்ஸ்பர்ட்னு உனக்கு தெரியும், மீதியை நான் பார்த்துக்கிடுறேன்ட்டான். இப்போ யாருக்கும் இடையில போட்டி, துரியோதனனுக்கும் கர்ணனுக்கு இடையில போட்டி. ஆனால் சகுனி தான் காய் விருட்டுறான். காயை உருட்ட உருட்ட அவனுக்கு முதல்ல சின்ன பணைய தொகையை வைத்து விளையாடுகிறார்கள் 2 பேரும். எனக்குத்தான் வெற்றி, எனக்குத்தான் வெற்றிமா, மூச்சுக்கு 300 தடவை சகுனி எனக்குத்தான் வெற்றி, எனக்குத்தான் வெற்றின்னு சொன்ன உடனே இந்த தோல்வியை தழுவன தர்மம் இருக்கான் பாருங்க, விட்டதை அடுத்தாப்புல பிடிச்சிக்கிடலாம், விட்டதை அடுத்தாப்புல பிடிச்சிக்கிடலான்னு 10 ரவுண்டுலையும் முக்காவாசி சொத்துக்களை இழக்க ஆரம்பிச்சவன் 11ஆவது ரவுண்டில் தன்னுடைய சகோதரர்களை இழந்தான். இந்த 10 ரவுண்டு வரும் பாருங்க, அந்த தாயக்கட்டை உருட்டக்கூடிய அந்த 10 வரிசையில் தன்னுடைய குதிரைப்படை, காலாட்படை, பணியாட்கள், யானப்படை எல்லா படைகளையும் இழந்துட்டான். 11ஆவது முறை விளையாடுகின்ற பொழுது முதல்ல அவன் பணையம் வச்சது நகுலனை, 2ஆவது பணையம் வச்சது சகாதேவனை, 3ஆவது பணையம் வைத்தது பீமனை, 4ஆவது பணையம் வைத்தது அர்ஜுனனை. அடுத்தாப்புல 17ஆவது சுற்று வருகின்ற பொழுது 17ஆவது சுற்றில் பாஞ்சாலியவே அவன் என்ன செய்தான், அடமான பொருளாக வைத்து
தோல்வியையும் முழுமையாக தழுவி அத்துணை பேரும் அடிமைகளாக இழுத்து வரப்பட்டு பாஞ்சாலையும் துச்சாதனால் ஒற்றை ஆடையோடு இழுத்து வரப்பட்ட சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால், எந்த நிலையிலாவது கௌரவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த சுபலனுடைய எண்ணத்தை மகனாக இருக்கக்கூடிய சகுனி நிறைவேற்றி காட்டினான் என்று சொன்னால், இந்த கதையம்சத்துக்குள்ள மட்டும் நம்முடைய மனசை பதிவு செய்யாம பீஷ்மராக இருந்தாலும் ஒழுக்கசீலனாக இருந்தாலும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை தழுவியவராக இருந்தாலும் பீஷ்மர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளின் காரணத்தினால தான் பின்னாடி அம்பு படுக்கையில் அவர் படுக்க வேண்டிய சம்பவங்கள் நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம். சொன்னாலும் சொல்லாட்டாலும் சுபலனையும் விருஷனையும் அசலனையும் சகுனியும் சிறைக்குள்ள போட்டு அவங்க வீட்டு கதை இவங்க மூலமா வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆகாரத்தை குறைத்து கொடுத்து அவர்களுடைய உயிர் போவதற்கு தெரிந்தோ தெரியாமலோ பீஷ்மர் காரணமாக இருந்தாரே. அவர் ஒழுக்கமான ஆளா இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதத்தில் பெயர் போனவராக இருந்தாலும் போர் திறமை பெற்றவராக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் யாராக உலகத்தில் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு என்பதை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டால் இனிமேலாவது இன்னொருத்தருக்கு நம்ம துரோகம் செய்யணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டோம். பெரியோர்களே, 2 விஷயத்தை மனசில் நிறுத்தணும். ஒன்று, எந்த நிலையிலும் நான் ஆணவத்தோடு செயல்பட மாட்டேன், எந்த நிலையிலும் செருக்குக்குள்ளே என்னை ஆட்படுத்தி கொள்ள மாட்டேன் என்பதை ஒரு மூச்சாக வைத்துக்கொண்டு, இன்னொன்றாக நீங்கள் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், எல்லா வினைகளுக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினை என்பது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நம்மை துரத்தும். அதற்கு பீஷ்மர் கூட விதிவிலக்கு இல்லை என்று நீங்கள் மனதிலே இருத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் தவறுகள் குறைந்து போகும். பெரியோர்களே, தவறு செய்வது மானுட இயல்பாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திற்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு நம்மை நாமே சீர்தூக்கி நம்மை நிச்சயமாக நல்லவர்களுடைய வழியிலே நாமும் நடப்பதற்கு நம்மை தயார் செய்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் இறைவனுடைய அனுகிரகம் நம்மை நிச்சயமாக வந்து சேரும். ஆக எந்த விழாவாக இருந்தாலும், எந்த திருவிழாக்களாக இருந்தாலும், எந்த பூஜை கைங்கரியங்களாக இருந்தாலும் மனதை சரியாக வைத்து கொண்டால் மட்டும், சிந்தையை சரியாக வைத்து கொண்டால் மட்டும், அந்த சிந்தையில் தெளிவும் சரியான முறையிலே இருக்குமே ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஆக இனிமேலாவது வைஷ்ணவம் வேறு சைவம் வேறு என்கின்ற அந்த முரண்பாட்டிற்குள்ளே உங்களை நீங்கள் புகுத்தி கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு என்று நினைக்காமல் அவன் ஒரே எண்ணமுள்ள இறைவன் என்பதை நீங்கள் நினையுங்கள் என்று கிருஷ்ணன் வலியுறுத்தியதைப் போல இறைவன் ஒருவனாக இருக்கிறான். அவனை நாம் நம்முடைய சிந்தைக்கு ஏற்றார் போல பல ரூபங்களாக பார்க்கிறோம் என்று திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாரே. எந்த நாமத்தை சொல்கிறோம், எந்த இறைவனை மூலமாக வைத்து வழிபடுகிறோம் என்பது முக்கியமல்ல. வழிபாட்டினுடைய நிலை என்ன, வழிபடுபவனுடைய நிலை என்ன என்பதை மட்டுமே நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இரண்டும் ஒன்றாக ஒன்று இணைகின்ற பொழுது வழிபடக்கூடிய நிலையும் வழிபாட்டுக்குரியவனுடைய மனமும் ஒன்றாக இணைகின்ற பொழுது அங்கே செருக்கும் தன்முனைப்பும் ஆணவம் அகந்தையும் அடிபட்டு போகும் என்கின்ற காரணத்தினால் பெரியோர்களே, இறைவன் ஒன்று என்கின்ற எண்ணத்தோடு, இறைவன் ஒருவனாக இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு இறைவன் ஒளிவடிவமாக காட்சி தருகிறான். அவனை நம்முடைய அறிவுக்கு ஏற்றார் போல பல ரூபமாக வைத்து வழிபாடு செய்கிறோம் என்கின்ற தெளிவை பெற்று அந்த தெளிவுக்குள்ளே ஆணவமில்லாத பக்தியையும் இந்த இதிகாசங்கள் காட்டக்கூடிய அறங்களை 24 மணி நேரமும் மனதிலே மனனம் செய்து நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் இந்த மனது தெளிவாகும், இந்த சிந்தனை தெளிவாகும், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்று சொல்லி இந்த அருமையான ஆன்மீக சொற்பொழிவுக்கு வாய்ப்பை நல்கிய அன்பர்கள், நெல்லை துணிவணிகர் இலக்கிய வட்டத்தை சார்ந்த ஜவுளி வியாபாரிகள் மகமை சங்கத்தை சார்ந்த அன்பர்கள், கரூர் வைசியா வங்கியினுடைய அன்பர்கள், கணேஷ் ஸ்டோர்ஸ் அன்பர்கள், சௌபாகியா ஜுவல்லர்ஸ் அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், படம் பிடித்து கொடுத்த அன்பர்கள், இத்தனை நிகழ்வுகளையும் இத்துணை நேரம் செவிமெடுத்து கேட்ட பார்வையாளர்கள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த வேளையிலே வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.